எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காப்ராவோட ஒரு பெரிய மிஷின் சொல்லலாம். H2S. இது மல்டி கலர் பிரிண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பெருசு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷினை விட இது ரொம்ப பெருசு. வாங்க இந்த அன்பாக்ஸ். கேமரா போட எப்போதுமே பேக்கிங் மிஷின்ஸ் பேக்கிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கவர்லாம் பிக்சர் தான் நம்ம விசிபிலிட்டி கிடைக்கும். உள்ள பிரிண்டிங் பண்ணுற விசிபிலிட்டி கிடைக்கும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கவர் எடுக்க முடியாது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இது நல்லா பெரிய மிஷினு. அதனால் இதை கீழே வச்சு அன்பாக்ஸ் பண்ணேன். இப்போ தான் டேபிளில் வச்சேன். இதுவும் 3D பிரிண்டிங் தான், காங்கிரீட்டில் பண்ணது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் இதை எடுக்க முடியும். இது வந்து இந்த மல்டி கலர் ஃபிலமெண்ட் வைக்கிறதுக்காக மேலே வச்சு அட்டாச் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். உள்ளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்தால் தான் இது ஒர்க் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் அப்படியே காமிக்கிறேன் நான். இதில் சின்னதாக ஒரு டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபிலமெண்ட் ஹோல்டரு. இன்கேஸ் வந்து சிங்கிள் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் பாக்ஸில் லூப்ரிகேட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூல்ஸு. இது நாசில் சில நேரத்தில் அடைச்சிக்கிச்சின்னா அந்த பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். என்னது, ஐ திங்க் திஸ் இஸ் மெமரி கார்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேடு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. ஒரு நாசல் கொடுத்துருக்காங்க, நாசல் ஹெட்டு. ஸோ அது இல்லாமல் சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இதெல்லாம் எங்கெங்கே இது செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம அந்த இது ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒன்று H2S. ஒரு பிரச்சனை சொல்லுங்க. ரொம்ப யூஸ் பண்ணாம எடுக்கலாம். ஒரு சொல்லுங்க. இது தூக்கி கரெக்டாக எடுக்கணும். ஸோ இதுதான் நாசல் வச்சுருக்கேன். கேபிள் அப்புறம் வந்து ஃபிலமெண்ட் போகிறதுக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4.
ஸோ 4 விதமான ஃபிலமெண்ட்டை இதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கைட்டிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம லைட்டாக தொட்டு வந்துருச்சு. கைட்டி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த தப்பு பண்ணிடாதீங்க. இதை கைட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிலமெண்ட் ஒன்றை எடுத்துங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்க்ரூ. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஸ்க்ரூவாக கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க ப்ளீஸ் ரிமூவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோமை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வருது. ஸோ இது உள்ள கம்பியில் இருக்கும். இப்படி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இதுக்கும் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். பெட்டு மேலே ஏற மாட்டேங்குது, மேனுவல் ஏற மாட்டேங்குது. சரி, ஓகே. இதெல்லாம் கட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் கட் பண்ணால் தான் நமக்கு நாசல். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி மூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபோமை எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே உள்ள கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி இந்த கிளாஸை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸோ இந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். பேம்புலாப் H2S இதுலேருந்து ஒரு கேபிள் எடுத்து இங்கே வருது. ஸோ இந்த கேபிளையும் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் வென்டிலேஷனுக்கு உண்டானது. ஸோ பார்த்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு சேஃப்டி கீ பிளக் கொடுத்துருக்காங்க நம்ம இதை அடைக்கிறதுக்கு. ஸோ இது
ஸோ இது வந்து ஃபிலமெண்ட் தனியாக உங்களுக்கு இது யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபிலமெண்ட் ஹோல்டரில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் பிரிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி செட்டபிள் போட்டுக்கிட்டிங்கன்னா இதுலேயே ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து உங்கள் ஃபிலமெண்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதை கட் பண்ணி இதை போட்டிங்கன்னா ஃபிலமெண்ட் கொஞ்சம் நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 4 ஃபிலமெண்ட் வைக்கலாம். ஸோ இது வழியாக நீங்கள் ஃபிலமெண்ட் விட்டு வைக்கிங்கன்னா இது வழியாக நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது டிசைனை செலக்ட் பண்ணும்போது எந்த கலர்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து மெயின் கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் கேபிள். ஸோ ஸோ இப்படி ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுனால இது ரெண்டும் கனெக்டட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஹோஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு இதில் உள்ள விட்டிங்கன்னா மாட்டிக்கும். அதுக்கப்புறம் இது விட்டிங்கன்னா இது போய் உள்ளே கனெக்டட் ஆகிடும். ஸோ இது வழியாக உங்களுக்கு ஃபிலமெண்ட் போயிட்டு வர மாதிரி. ஆக்சுவலாக இது எடுக்கணுன்னா இந்த இடத்துக்கு அந்த ரப்பர் இருக்குல்ல அமுத்திட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். இதில் மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுத்திட்டு இதை எடுக்கிறதுனா அப்படி தான் எடுக்கணும். ஸோ இது ரொம்ப பெருசு இருக்குது. ஸோ சின்னதை போட்டு ஸோ இப்படி தான் இந்த டியூப் இங்கே ஒரு மாட்டிக்கிட்டு அப்புறம் நீங்கள் மாட்டினீங்கன்னா இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டியூப் ரெண்டு கனெக்டடாக இருக்கும். இந்த கனெக்டட்ஸ்லாம் ஓகே தான். ஸோ இதுதான் இதோட அன்பாக்ஸ். ஸோ இதை நான் செட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். வேறு எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் செட் பண்ணி தரேன், செக் பண்ணி தரேன். ஸோ இங்கே ஒரு கேபிளும் இதுக்கு மேலே பட்டன் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணணுன்னா இந்த பட்டன் அழுத்தி இதை எடுக்கணும். இதை ரிமூவ் பண்ணணுன்னா இந்த பிளாக்கை அழுத்திட்டு இதை உருவணும். ஸோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள், பவர் கேபிள். ஸோ பேம்புலா. ஸோ இதுதான் பேம்புலோட அன்பாக்ஸ் முடிஞ்சு. ஸோ செட்டப் நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.